ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, சோஷியல் மீடியா ஃபுல்லாக நேற்று பற்றிக்கிட்டு இருக்கு. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, தமிழை வச்சு களத்தில் சேர்ந்த தேர்தல் மேலே போச்சு ஆதவ அர்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு எதிராக பேசிட்டாரு, ரஜினி விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி ஆதரவாளர் ரசிகர்கள் எல்லாரும் பயங்கரமாக தமிழை வச்சு களத்துக்கு எதிராகவும் விஜய்க்கு எதிராகவும் ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராகவும் பொங்கிட்டு நேற்று சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கரமாக கதைட்டு கிடக்காங்க. ஸோ அதை பார்த்த உடனே தான் நமக்கு இதை பற்றி சில கருத்துக்கள் சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்காக இந்த வீடியோ பதிவு. ஆக்சுவலாக பார்க்க முடியுங்கன்னா, நேற்று வந்து என்ன நடந்துச்சுன்னா, தமிழை வச்சுக்கிறது சார்பாக தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் கண்டனங்கள் இதெல்லாம் நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு திமுக ஆட்சியை கண்டித்து தமிழை வச்சுக்கிறது சார்பாக அந்த போராட்டம் நடைபெற்று, அந்த போராட்டம் பெரிதளவில் கண்ணை உறுத்தும் போது திமுக சும்மா விட்டுருவாங்களா, இது எப்படியா திசுதிரி போடுமே அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அது கரெக்டாக ஆதவ பேசின அந்த பாயிண்ட் கிடைச்சி போச்சு. அதை வச்சு அழகா மடம் மாற்றி விட்டாங்க. இதுதான் உண்மை. அதில் என்ன அவர் சொல்லிட்டாரு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினிகளுக்கு கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. அவர் ஃப்ளோவில் பேசும்போது, அதாவது ஆதவ அர்ஜுனாவிட்டே உள்ள இயல்பான பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா, அவர் வந்து தான் அந்த கட்சியில் கொஞ்சம் ப்ராடாக கொஞ்சம் போல்டாக பேசக்கூடியவர், சரளமாக அதை பயப்படாமல் பேசக்கூடியவர். ஆனால் என்ன பிரச்சனை அவர்கிட்ட கேட்டிங்கன்னா, அவர் பேசும்போது ஃப்ளோவில் அது கட்சிக்கே எதிராகவே சில கருத்துக்களை தெரியாமல் சொடக்கு போல போட்டுருவார். இது வந்து யூஸ்வலாக அவர் பேசும்போது சில பிரச்சனை மாட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கூட நியாயமே இல்லையா, எங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்தால் திமுக ஓட்டு போட்டான்னு ஆரம்பிச்சிருந்து நிறைய விஷயங்கள்ல மாட்டிது. அந்த மாதிரி சர்ச்சையாயிருக்கு. அதே மாதிரி தான் இப்பவும் தமிழை வச்சுக்கள் திமுக விதித்து அடிச்சிட்டு இருக்கும்போது அவர் ஃப்ளோவில் சொல்லிட்டாரு, அதாவது இதுக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் தான் அரசியல் சிஸ்டம் சரியில்லை மாற்றணும்னு வந்தாரு. அவர் வர நினைக்கும் போது இப்ப எப்படி இருக்கோ அதே திமுக தான் அப்போ அவர் வரும்போது மிரட்டினாங்க. அதனாலதான் அவர் அரசியலுக்கு வரல. இதை வந்து நான் அவரை விமர்சிக்கணும்னு சொல்லல, இதான் உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பார்த்துருப்பீங்களே எங்க தலைவருக்கு எதிராக எவ்வளவுக்குள்ள மிரட்டல்கள் எவ்வளவுக்குள்ள பிரச்சனை கொடுக்காங்க, ஆனாலும் அவர் பின்வாங்கல, அதான் எங்க தலைவர் அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு. ஸோ இப்போ இதுதான் ஒரு ஈகோ கிளாஸ் ஆகிட்டு ரஜினிகாந்த் ரசிகர்கள் ஆதரவாளருக்கு என்ன கேட்டிங்கன்னா, அது என்ன எங்கள் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுக மிரட்டினால தான் ரசிகர் வரலையா, அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து தன்னுடைய ரசிகர்கள் பாதிப்படையக்கூடாது, கூட்டம் கூடுனா உயிரிழப்பு ஏற்படும், அதெல்லாம் வேண்டாம். ரசிகர்கள் அவர் கட்சிக்கு வந்தாங்கன்னா பணத்தை நிறைய செலவழிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் கருத்தில் கொண்டுதான் அவர் தன்னுடைய ரசிகர்களை மனசில் வச்சு அரசியல் வர பின்வாங்கிட்டாரு. அதனால தெரியாமல் பேசக்கூடாது அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக பொங்குறாங்க. விஜய்க்கு எதிராக போகுது, தமிழை வச்சுக்கிறதுக்கு எதிராக போகுது. இதை பொதுவாக பார்த்தா தமிழை வச்சு கலத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்படுறது அவசியம். அதாவது கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ த்ரீசா பிரச்சனையிலேயே விஜய் கொஞ்சம் அடி வாங்க இருக்குது உண்மைதான். ஸோ இந்த சமயத்தில் இப்போ தேவையில்லாமல் ரஜினி ரசிகர்கள் வேற இது வந்து ஈயோ கிளாஸ் எல்லாமே தான். ஆனால் கூடுதலாக இதுக்கு வந்து தீபம் போட்டு விடுது யாருன்னு கேட்டிங்கன்னா, திமுகவும் நாம் தமிழ் கட்சியும். ஸோ ரெண்டு பேரும் இந்த விஷயத்தில் இன்னும் குதுபத்தி அடி, அதாவது திமுக சேர்ந்தவங்களும் ரஜினிக்கு ஆதரவாக வந்து நிற்கிறாங்க, நாம் தமிழ் கட்சி சேர்ந்தவங்களும் வராங்க. ஸோ அப்படிங்கிற நிறைய பேர் இதில் விஷயத்தில் விஜய்க்கு எதிராக அதை கட்ட கட்டி அடிக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையை பார்க்கும்போது நம்மளுக்கு சில கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்ட்டு, அதாவது நல்லா இந்த ரஜினிகாந்த் ஆதரவு ரசிகர்களுக்கு கேட்குறேன், உங்களுடைய தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு ரொம்ப நல்லவரா தன்னுடைய ரசிகர்களுக்காக தான் அவர் ரசிகர்கள் வரலையா? இதை நாங்கள் கேனப்பேரப்பா அவன்கிட்ட போய் சொல்லுங்க. அதாவது அவர் வரக்கூடாதுன்னு நினச்சிருந்தா ஆரம்பத்திலேயே நான் வரலன்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கலாமே, இல்லை எதை பற்றி அரசியலை பற்றி பேசாமல் இருந்துக்கலாமே. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. அவன் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன்னு சொன்னவர் கடைசியில் அவர் வரமாட்டான்னு நினச்சிக்கிற நேரத்தில் இப்போ ரீசெண்டாக அவர் கடைசி இந்த கொரோனா காலத்து முன்னாடி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சார். புரியுங்களா? அறிவிச்சு எல்லாம் கரெக்டாக எல்லாமே அவர் வர உறுதி சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் உடல்நிலை சரியில்லை, அதனால நான் தவிர்க்கிறேன் கொரோனா டைம் அப்படி இப்படி ஏதாவது சொல்லி பின்வாங்கிட்டார். இப்போ அவர் உடல்நிலை சரியில்லை, என்னால் நான் அரசியலில் முழுமையாக பங்கேற்க முடியாது அப்படின்னா அதுக்கப்புறம் எத்தனை படம் நடிச்சிட்டாரு? ஃபுல்லாகவே ஆக்ஷன் படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் படத்தில் நடிக்காரு. அவருடைய அதெல்லாம் காரணமே கிடையாது. அவருக்கு ஒரே ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, தோத்துருவோமோ அரசியலில் வந்தா, நாம சினிமாவில் உச்சபட்சமா ஹிட் அடிச்சுட்டே இருக்கோம், அரசியல வந்து நம்ம தோத்துறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் பின்வாங்கினது. அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழ் கட்சியோடைய சரியான ஒரு விமர்சனம். அதாவது நீ தமிழனா, நீ மராட்டி தானே, மராட்டிய மண்ணில் போயிட்டு கட்சி ஆரம்பி, எதுக்கு இங்கே வந்து ஆரம்பிக்க, நான் தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டை ஆகணும்னு சொல்லி நான் சீமான் நாம் தமிழ் கட்சி எடுத்து வச்ச பயங்கரமான விமர்சனம். அதை தாண்டி நாம் தமிழ் கட்சி சாட்டை திரும்ப ஒருத்தர் இருக்காருல்ல, அவெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ரஜினிகாந்தோடைய பர்சனல் வரைக்கும் எடுத்து அவன் கொண்டாட்டி பிள்ளைங்க எடுத்து தாறு மாறா அசிங்கமா. இப்போ கூட அதில் டிப்லாம் வந்திருக்கு. அதாவது கேட்டிங்கன்னா, ஒன்று ஆத்தத்தை அப்படி இருக்குன்னு அப்படி ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளை ட்விட்டரில் போட்டால் சாட்டை திரும்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு விமர்சனம் பண்ண முடியும். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சரி நம்முடைய இந்த ஃபேமஸ் எஃப்கள் எல்லாத்தையும் வச்சு நம்ம தமிழ்நாட்டு ஆளுமை வேண்டாம ஒரு குழப்பத்தில் இன்னொரு பக்கம் திமுக மறைமுக மிரட்டல் தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா திமுக வந்து புதுசாக ஒருத்தங்களை வளர விடாதுல, எம்ஜிஆரெல்லாம் பட்ட படம் அவங்களுக்கு தெரியும்ல. ஸோ இன்னொருத்தர வர கூட நினைப்பாங்க. அதனால அவங்களுடைய மறைமுக மிரட்டலும் உண்டு. ஆனால் நான் தமிழ் கட்சியோட விமர்சனம் எல்லாருக்கும் தெரியும்.
திமுகவோட மறைமுக மிரட்டல் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலாக இவருக்கு தெரிஞ்சிட்டு ஆதவர்ஜனா, ஏன்னா ஆதவர்ஜனா அங்கே தானே இருந்தார். ஸோ அதனால அங்கே என்னென்ன பண்ணான்னு தெரிஞ்சு இன்னைக்கு அதை ஓப்பனாக போட்டு உடச்சிட்டார். இதுதான் உண்மை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் பெருசாக மக்களுக்காக வர்ணிச்சு அவருடைய ரசிகர்களை மனசில் கருதில் கொண்டு அவர் வரல அப்படிங்கிறலாம் சுத்தமான உருட்டு, செக்கில் ஆட்டின உருட்டு. அவருக்கு தோத்திரமான பயம், அதனால பின்வாங்கிட்டார். அதை ஒத்துட்டு போகணும். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் விஜய் 2 பேரும் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொது வாழ்க்கை மக்களுக்கான அரசியல்ல ரஜினியை விட விஜய் எவ்வளோ பேர் தான் சொல்லுவேன். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்தா அவருக்கு ஏதோ ஒன்று ஒரு பொது வாழ்க்கைக்கு வரணும், மக்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் உண்டுறுதல் இருந்துகிட்டே இருக்கு. அதை வந்து அவருடைய பங்களிப்பு எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். சிறிதளவில் அவரால் முடிஞ்ச அளவு பங்களிப்பை எல்லா விஷயத்தையும் காட்டியிருப்பாரு. ஆனால் ரஜினிகாந்த் அப்படி கிடையாது. ரஜினிகாந்த் எல்லளவு கூட துரும்ப அப்படி எடுத்து கூட போட்டது கிடையாது. விஜயகாந்த்ங்கிற மனுஷன் இவ்வளவு பெருசா பூல் வச்சு நிற்கிறாருன்னா அவர் பண்ண சாதனை அப்படி மக்களுக்காக அவ்வளோக்குள்ள பண்ணியிருக்காரு அந்த மனுஷன். ஆனால் ரஜினிகாந்த் இது வரைக்குமே எந்த ஒரு நன்மையும் தமிழக மக்களுக்காக பண்ணதே கிடையாது. பாட்டில் வைப்பார், ஒரு துளி உயிரைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா பிடிச்சார். என்ன பண்ணா தமிழ்நாட்டு மக்களுக்கு இத்தனை அளவு, அதாவது யாரும் கோடி கோடி சம்பாதிக்கணும்னா நீங்க வந்து மக்களுக்கு பண்ணுங்கன்னு நம்ம கட்டாயப்படுத்த முடியாது, அவங்களுடைய விருப்பம். ஆனா பொது வாழ்க்கையில நீங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவங்களுடைய ஆதரவு கொந்தளிச்சிருக்கும் போது உங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படிதான் கேட்கணும். ஒண்ணுமே கிடையாது. இவரு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் பாருங்களேன், இவர் காலமான காலத்துல இப்பவும் போயிட்டு திமுகவுடைய அடிவடியாக செயல்படுறாரு. திமுகவும் கமலும் சேர்ந்து ஒன்னாண்டிக்காங்க. யாருடைய தயாரிப்புல? அவன் உதயநிதி மகன் இன்பநிதி தயாரிப்பில் நடிக்காரு. இவர் வயசு என்ன, இன்பநிதியோட வயசு என்ன? அவர் வந்து இத்தனை கோடி ரூபா செலவு பண்ணி படம் எடுக்காரா? அந்த படத்தில் இவங்க நடிக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க முரட்டு முட்டை அடிச்சுட்டு அடைகிறாரு. இவ்வளோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் தேவையில்லாம யாருக்குமே உங்கள் கட்சியில் நீங்கள் உங்கள் கட்சியை பலப்படுத்தலாம் பார்க்க ரஜினி தேவையில்லாம சீன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் மாரிதாஸ்லேருந்து பாண்டியிலேருந்து நாம் தமிழ் எல்லாருமே வந்து விமர்சிக்கிறீங்க. நான் கேட்குறேன், ஏன் ரஜினிகாந்த் மட்டும் என்ன பெரிய யோக்கியமா? இது வரைக்கும் அவர் சமூக பிரச்சனை எதுக்காக கொந்தளிச்சு குரல் கொடுத்துருக்காரு? ஸ்டெர்லைட் பிரச்சனை இல்லை, சமூக உரையத்தில் ஊடுருவி விட்டேன்னு சொன்னாரா இல்லையா? இப்போ இந்த விஜய் அவருடைய கரூர் இன்சிடென்ட்ல சார் எனக்கு நெஞ்செல்லாம் பதறுது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கொந்தளிச்சு ட்வீட் போட்டார். நீங்க அதுக்கப்புறம் எத்தனை இழப்புகள் தமிழ்நாட்டில் எதுக்காக ஒன்று குரல் கொடுத்துருப்பார்ல? அதுக்கு முன்னாடி கள்ளச்சாராயம் அதுல வந்து எவ்வளவு பேர் இருந்தாங்க குரல் கொடுத்தாரா? ஏர்சோ வானூர்தி பார்க்கல குரல் கொடுத்தாரா? இப்போ என்ன மாதிரியான பாலியல் குற்றங்கள் 2 வயசு குழந்தைல இருந்து எத்தனை வயசு குழந்தைங்களுக்கு நேற்று கூட தூத்துக்குடியில விளாத்திக்குளம் பகுதியில் துண்டு துணை விட்டுருக்காங்க அந்த பிள்ளைய பாலியல் குற்றம் பண்ணி. ஸோ இதுக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு ட்வீட் பொங்கிட்டு போட்டுக்காரா அந்த ரஜினிகாந்த்? பெரிய சமூகத்தில் சமூக பொருளை பொங்கிட்டு வந்தாலும் இன்னைக்கு போட வேண்டியதான் ட்வீட்டு. ஏன் இடையில இப்போ 40 குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி வந்து சாப்பாடு சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுச்சுல, அதெல்லாம் ஒரு ட்வீட் போட்டாரா? இவர் ஏதோ யோக்கியம் மாதிரி இவருக்கு முழுக்க முழுக்க விஜயோட அரசியலை பார்த்து அவர் எங்க ஜெயிச்சிருவாரோ அப்படிங்கிறதுல உண்மையிலே ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு. அதை எந்த காலத்திலும் அதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா விஜயோட அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்பிச்சது கரெக்ட். அவருடைய துணிவு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்துக்கு அப்புறம் விஜய்க்கு தான் துணிவு அதிகம். இந்த போய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்து எவ்வளவு பேர் எதுக்குன்னு தெரிஞ்சு எதிர்த்தாரு. அதை நம்ம எப்பவுமே பாராட்டோம் விஜய் அவர்ல. அவர் பண்ணுற அரசியலை இப்போ தட மாதிரி அவர் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிமிக்கு டிமிக்கே மாதிரியே இருக்கு. அவருடைய அரசியல தனிப்பட்ட இதா ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மாறுபட்ட கருத்து விஜய் அவர்களுக்கு எதிராக நம்ம சில கருத்துக்களை வைக்கிறோம். அது ஓகே. ஆனா விஜய் அவர்கள் மாதிரி துணிவோட ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தது இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள், அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர். ஓகே, அதை விட்டுரும். ஆனா ரஜினிகாந்த் அவர்களுக்கு துணிவே கிடையாது. அவருக்கு முழுக்க முழுக்க எதுல நம்ம ஜெயிக்கணும், தோத்துறோமோ அப்படிங்கிற பையன். ஆனா விஜய் வந்து பாத்தீங்கன்னா தோப்பம் ஜெயிக்கணும், பாத்திரலாம் வந்து உள்ள வந்து பாத்திரணும், எதெல்லாம் பண்ணுவாங்க இறங்கி பார்க்கணும், வேடிக்கை பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு தில்லு இருந்துச்சுல்ல, அந்த தில்லு உண்மையிலே தமிழ்நாட்டில் தமிழ் மகன் தான் வரும். ரஜினிகாந்த் அவர்கள் இந்த தமிழ் மக்களுக்கு எதுவுமே பண்ணல. முழுக்க முழுக்க எல்லாத்தையும் நல்லபடியா இருந்து சொல்லிட்டு இப்போ முழுக்க திமுக தான் செம்படிச்சு விளையாடுறாரு. திமுக மேடையில மறைமுகமா விஜய் கூட சில இடங்கள் தாக்கியிருக்காரு. ஏன் அந்த ஆடியன்ஸ்ல காக்கா கழுவு ஒரு கதையை சொன்னார்ல, கம்படியா நம்ம இப்படி பேசினா விஜய்க்கு எதிராக தெரிஞ்சுதான் பேசுறாரு அந்த மனுஷன். ஸோ அதுல தான் பார்த்தீங்கன்னா அவருடைய புத்தி என்னங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஸோ ரஜினிக்கு ஆதரவாக குரல் குடிக்கக்கூடியவங்க கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். உங்களுடைய ரஜினி மராட்டியம் அந்த தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்வெஸ்ட் பண்றாரு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே இங்கே தான் சம்பாதிச்சாரு. இந்த மக்களுக்கு என்ன நல்லது பண்ணிருக்காரு? எவனா இந்த வீடியோ பார்க்குறவங்க ரஜினிகாந்த் அவர்கள் பொது வாழ்க்கையில சினிமாவில் விடுங்க, அவர் தான் சூப்பர் ஸ்டார், ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் தான், நான் ஒத்துக்கிடுவேன். ஆனால் பொது வாழ்க்கையில இந்த தமிழக மக்களுக்கு என்னென்ன பண்ணிருக்காரு லிஸ்ட் போடுங்க. இதை பண்ணியிருக்காருப்பா பொது வாழ்க்கையில் தமிழ் மக்களுக்காக அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் இந்த முரட்டு முட்டை அடிக்கிறவங்க ரஜினி வந்து சொல்லிட்டாரு, எங்களால் யாருக்கும் பயப்படுறது கிடையாது, அவர் தில்லா உள்ளவர் கிழிச்சார். இப்போ கூட பாத்தீங்கன்னா இன்பநிதி படத்துல நடிக்க போறாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மேட்டர் இல்லாமையா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய அடிவட்டிகள் சினிமா துறையில ஏகப்பட்ட பேர் மாறி நிறைய பேர் இருக்காங்க. இப்பவும் நிறைய குற்றங்கள் இருக்கு. ஏன்னா அவங்ககிட்ட வந்துட்டு ஏன்னா அந்த சினிமா துறையை அவங்களுடைய கண்ட்ரோல் தானே வச்சிருக்காங்க இவங்க திமுக. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் ஒருத்தர் தான் இந்த ரஜினிகாந்த் அவர்களும் புரிஞ்சுக்கணும்.
ரஜினிகாந்த் ஏதோ பெரிய வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீராதி வீர சூராதி சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்படி இருந்தால் தில்லா தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருப்பார். அதனால ரஜினிகாந்த் அவருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு சொன்னது பற்றி ஒரு பெரிய ஒரு குத்தனம் கிடையாது. இது வந்து சாதாரணமாக கடந்து போகலாம். ஆனால் இங்கே உள்ள அரசியல் கட்சிகள் இதை விஜய்க்கு எதிராக திருப்பி ரஜினிகாந்த் ரசிகர்களுடைய ஓட்டு எதுவுமே விஜய் கூட கூடாது அப்படின்னு கங்கனை கட்டி இதை பெரிய ஒரு பூதாரமாக்கிட்டாங்க. அதான் உண்மை. மற்றபடி இந்த விஷயத்தில் பெருசாக வந்து ஒரு குந்தளிக்கிறதுக்கோ கோபப்படுறதுக்கோ ஒரு மேட்டரே கிடையாது. இதில் ஆக்சுவலாக எல்லா பேரும் விஜய்க்கு ஆதரவா மாரிதாஸ் பாண்டியமா பேசுனதை நான் பார்த்தேன். இதில் மற்றவங்க பேசுனதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபமோ ஒரு ஆச்சரியமோ எனக்கு வரல. ஆனால் சாட்டாக பேசினான் பாருங்க, அவன் ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்கான். அதை பார்த்த உடனே நீ நடிகண்டா, உலகமாக நடிகண்டா அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த சாட்டையை பார்க்கும்போது. ஏன்னா இப்போ போட்டிருக்கான் அவன், அதாவது பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரசிகர்களை தன்னுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்த விரும்பலை அப்படி இப்படி புகழ்ந்து தள்ளியிருக்கான். ஏய் நீயாடா டா இதே வாய்தான்டா அவரை, அதாவது அவரோட அரசுக்கு வரக்கூடாது, தமிழன் கிடையாது விமர்சனம் பண்ணிட்டா மட்டும் நம்ம வந்து கண்டுக்க மாட்டோம். அப்படி கூட அது கூட சரி ஓகே நியாயமான கோரிக்கை. ஆனால் இவன் அந்த சாட்டை அவருடைய பர்சனலாக அவருடைய பொண்ணை பற்றி அவன் குடும்பத்தை பற்றி கேவலமாக காரி பேசியிருக்கான். அந்த வீடியோலாம் இன்னும் சமூக வலைதளத்தில் இருக்குது. அதை விட அவன் ட்விட்டர்னு போட்டான், நீ இப்படா தமிழுக்கு வருவ, ஒன்று என் தாத்தா தப்பு இருக்கு நிலனுவான். ஸோ அப்படி நிறைய ஆபாசமான விஷயங்களை இவன் பேசியிருக்கான். ஸோ இப்படிப்பட்டவன் இன்னைக்கு ரஜினிக்கு ஆதரவாக வந்து நின்று குரல் கொடுக்குறத பார்த்தா தான் நம்மளுக்கு சிரிப்பாக வருது. என்ன மாதிரியான உலகண்டா இது. என்னன்னு கேட்டிங்கன்னா இதை வச்சுக்கிட்டு இப்போ அவர் போட்ட முன்னதை இப்போ ஒன்றுலாம் ஆக்கிட்டாங்க. தமிழை வச்சுக்கலாக நேற்று தமிழ்நாடு முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சுல, அதை அப்படியே ஒன்றுலாம் ஆக்கி ரஜினிக்கு எதிராக பேசிட்டான்னு சொல்லி இதை போட்டு அதை மூடி மறைச்சிட்டாங்க. இதுதான் அவங்களோட நோக்கம், கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இது வந்து நம்மளுக்கு கடைசி நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இனிமேலாவது தமிழை வச்சுக்கிறத தூக்கி நிப்பாட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழை வச்சுக்கிறது அடுத்த கட்ட நிர்வாகிகள் பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை கவனம் தேவை. நீங்கள் இந்த ரஜினிகாந்த் இழுக்குன்னு அவசியமே கிடையாது. ரஜினிகாந்த் கண்டுக்காம விட்டுட்டு விஜய்வில் போட்டு பேசிட்டு போயிருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஆதரவாளரும் இப்போ மறுபடியும் வந்து நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுங்கிற மாதிரி திருப்பி விட்டாங்க. ஸோ அதனால் கவனமாக செயல்படுங்க, வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்.